வணக்கம். இது ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் செக்அப் நிகழ்ச்சி. டாப் 3 கேன்சர் நோய்களில் ஒன்று ஓரல் கேன்சர். இது ஆண்களுக்கு மிக அதிகமாக வருது. காரணம் என்ன, தீர்வுகள் என்ன, வழிகள் என்ன, இது பற்றி நம்மளோட செக்அப் நிகழ்ச்சியில் ஆலோசனைகளை சொல்கிறதுக்காக நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல்ஸின் கதிர்வீச்சு கீமோதெரப்பி மற்றும் புற்றுநோய் சிகிச்சை நிபுணரான டாக்டர் குருமூர்த்தி அவர்கள். அவங்க நம்ம செக்அப் நிகழ்ச்சிக்காக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நேர்களை நீங்களும் திரையில் தெரியக்கூடிய என்ன தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டறியலாம். இப்போ டைரக்டா நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். டாக்டர், ஓரல் கேன்சர் அப்படிங்கிறது என்ன, இது ஏன் ஆண்களுக்கு அதிகமாக வருது? சரி, ஓரல் கேன்சருங்கிறது வாய், லிப்ஸு, கம்ஸ், நாக்கு, அப்புறம் டூத், பேலட், அப்புறம் பேலட் முன்னாடி சாஃப்ட் பேலட், அப்புறம் பேரிங்ஸ் வரைக்கும் அந்த ஏரியா பூரா வர்றதெல்லாம் வி கால் இட் அஸ் ஓரல் கேன்சர். அதுக்கு பின்னாடி வந்தால் ஓரோஃபேரிங்ஸ் கேன்சர் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே போனால் நேசோஃபேரிங்ஸ் சொல்லுவாங்க. ஒரு ஏரியாவுக்கு வருதுங்க. இதை ஜென்ரலாக ஆண்களுக்கு ஏன் நிறையா வருதுன்னா, நிறையா ஆண்கள் தான் நிறையா இது யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மோக்கிங், பான் பறாங்க. லேடிஸ்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணுறது கிடையாது. ரெண்டாவது, ஆண்கள் இன்னொரு பார்த்தீங்கன்னா டூத் கேரிங்கில் ஆண்கள் கொஞ்சம் ரிலக்டன்ட் இன் கேரிங் த டூத்ஸ். விமன் ஆர் மோர் கான்ஷியஸ் இன் கேரிங் த டூத்ஸ். அதில் சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உடனே இது போகணும். பட் ஜென்ஸ் யூஸில் பார்த்தீங்கன்னா அது போஸ்ட்போன். ஸோ ஏதாவது ஷார்ப் டீத் அது மாதிரி இருந்தாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க, வேலையில் பிஸியாக இருந்துச்சு. ஸோ தட் இவென்ச்சுவலி சின்ன அல்சராக ஃபார்ம் ஆகி அது அப்புறம் கொஞ்சம் பெருசான அப்புறம் கடைசியாக தான் வராங்க. ரெண்டாவது கமிட்மெண்ட்ஸ், பிஸி வித் ஒர்க், அதனால் they don't try to come, they don't expect something will come for them. ஓகே, அதான் மெயின் ரீசன். ஓகே டாக்டர், இப்போ ஏன் நம்ம நாட்டில் இந்த இது அதிகமாக இருக்குது, அதை பற்றியும் சொல்லிட்டீங்க. நம்ம நாட்டில்னு இல்லை, எவ்ரிடே இதில் ஜாஸ்தியாக இருக்குது. ஹியர் ஓரல் கேர் இஸ் வெரி லெஸ். இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ், ஒன் ஆஃப் த டென்டிஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த மெடிக்கல் க்ரைட்டீரியா. எவ்ரி 6 months தே ஹாவ் டு கோ ஃபார் அ மெடிக்கல் செக்அப், டென்டல் செக்அப்புக்கு போகணும். அதே மாதிரி சில்ட்ரன்லேருந்து அவங்களுக்கு அதை ஒரு ஹெல்த் கேரில் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் நம்ம இதில் அந்த ஹெல்த் கேரில் அது கொண்டு வரல. அதனால் பீப்புள் ஹார்ட்லி விசிட் டென்டிஸ்ட்டை. அன்லஸ் ரொம்ப பெயின் ரொம்ப வந்தால் தான் டாக்டர்கிட்டே போகிறாங்க. இல்லாட்டி டென்டிஸ்ட்டை போகிறதுக்கே ஒரு பயப்படுறாங்க. அது போயிட்டு இப்போ ரெகுலர் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி ஒன்ஸ் இயர் எல்லாருக்கும் ஒரு டென்டல் செக்அப் அது மாதிரி ஒரு ஸ்கீம் வந்துருச்சுன்னா அப்போது ஏர்லி அவேர்னஸ் வந்துடும். அப்புறம் கிளீனினஸ் நல்லா வர ஆரம்பிச்சிடும், கம்யூனிட்டி. அப்போ சால்வ் ஆகிடும். இதான் மெயின் ப்ராப்ளம் அதுதான். ஓகே, இப்போ எதனால் ஓரல் கேன்சர் வரும், அதை பற்றின விளக்கம்? ஓரல் கேன்சர் வர்றதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது. எனி டிஸ்யூஸ் ஆர் மிஸ்யூஸ் ஆஃப் தட் ஆர்கன் வில் ப்ரொடியூஸ் த கேன்சர் ஆன் லாங் டேர்ம் பேசிஸில். ஓகே, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ யூஸ் பான் பராக், அப்புறம் டொபாக்கோ. அந்த காலத்தில் டொபாக்கோ புயலை சொல்லுவாங்க. வெறும் புயலை எல்லாமே வெறும் சுண்ணாம்பு மட்டும் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. சரி, எது வச்சுருந்தாலும் இட் இஸ் அ இரிட்டன்ட் டு தட் ஸ்கின். அது நார்மல் பிஹெச்சுக்கும் அந்த மவுத்தில் இருக்க பிஹெச்சுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் நினச்சிப்பாங்க அசிடிக்காக இருந்தால் வரும், ஆல்கலைனாக இருந்தால் வரும்னு இல்லை. எனிதிங் சேஞ்சஸ் த பிஹெச். அது அசிடிக்காக இருந்தாலும் சரி, ஆல்கலைனாக இருந்தாலும் சரி, தட் வில் சேஞ்ச் த மார்ஃபாலஜி. அங்கே இரிட்டன்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் இரிட்டேஷனில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்கெல்ஸ் ஹெப்பசைட்டாக டிவைட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அது சென்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ வாயில் ஒன்றும் வேணாம், நீங்கள் ஒரு சாக்லேட் குடியும், ஒரு எக்லஸை இல்லாட்டி ஒரு இந்த ஆரஞ்சு சாக்லேட் மாதிரி சின்ன சின்ன சாக்லேட்லாம் அது நீங்கள் ஒரு சாக்லேட்டை ஒரே சைடில் அது ஃபுல்லாக கரையிற வரைக்கும் வச்சுட்டு ஒரு நாக்கில் வாயில், அப்புறம் அந்த சீக்கத்தை கொஞ்சம் ரப் பண்ணி பாருங்கள். ஆர்டினரி சீக்குக்கும் அந்த இதுக்கும் எவ்வளோ ரஃப்னஸ் தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ ஒரு சாக்லேட்டு ஃபியூ மினிட்ஸ்லேயே இவ்வளோ ரஃப்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா கான்ஸ்டன்ட் யூஸில் உங்களுக்கு அது ரிப்பீட்டட் இன்சல்ட்ஸாக வில் ப்ரொடியூஸ் கேன்சர். அது ஒன்று. அப்புறம் ஸ்மோக்கிங்கில் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒன்று கெமிக்கல்ஸு, இன்னொன்று டெம்பரேச்சரு. when you inhale smoke பண்ணும்போது லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ், about 10,000 chemicals enters your mouth. அதில் இது கெட் டெபாசிட்டட் ஆகுங்க. அது டெபாசிட் ஆகிடுது, சில இது லங்ஸுக்கு போயிடுது. ஸோ அங்கே டெபாசிட் ஆகணுன்னா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கர்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் க்ரானிக் ஸ்மோக்கர்ஸை வாய் திறந்தாலும் தெரியும் உங்களுக்கு எல்லாம் பிளாக்காக அந்த இடத்துல பேட்சியாக இருக்கும். ஏன்னா அது அங்கே போய் அது கெமிக்கல் அந்த அங்கே இருக்க டிஷ்யூவோட ரியாக்ட் ஆகி அங்கே இருக்க டிஷ்யூவோட ஜாயின் ஆகுது. ஸோ அங்கே இருக்க டிஷ்யூவோட ஜாயின் ஆகும்போது அங்கே இருக்க செல்ஸுக்குள்ளே சரி வாட் இஸ் அல்டிமேட்லி ஒரு செல் டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் லெவலில் இட்ஸ் கெமிக்கல் ப்ராசஸ் தான்.
ஆல் கார்பன் ஆட்டம் எல்லாம் மாற்றி ஆக்சிஜன் எல்லாமே மாறி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறது தான் உங்களுக்கு வருது. ஸோ அந்த இடத்துல இது புது கெமிக்கல் போய் போய் என்ட்ரு ஆனோடனே இது அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் போய் ஜாயின் ஆகுது. ஜாயின் ஆனோடனே உங்களுக்கு அப்புறம் அது திருப்பி மல்டிப்ளை ஆகும்போது உங்களுக்கு இந்த புது செல்ஸ் வருது. பட் திஸ் நியூ செல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஒரிஜினல் மதர் செல்ஸ். ஸோ அதனால் என்ன ஆகுது, இட் இஸ் நாட் இன் அ கண்ட்ரோல். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங், தட் இஸ் வாட் வி கால் இட் இஸ் அ கேன்சர். ஸோ இதுதான் மெயின் ரீசன். ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்போ காலர் வெயிட் பண்ணுறாங்க. வணக்கம், இது ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் செக்அப் நிகழ்ச்சி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க உங்களுடைய கேள்வி. மேடம், புதுக்கோட்டையிலிருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க மேடம். நடுக்குவாதம் இருக்கு மேடம் அப்பாவுக்கு. புரியலைங்க, திரும்ப ஒரு முறை சொல்ல முடியுமா? மேடம், நரம்பு தளர்ச்சி மேடம். நரம்பு தளர்ச்சி. சரி, உங்க அப்பா வயசு? வயசு 60 மேடம். எத்தனை வருஷமா இருக்குது? இது ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு மேடம். 5 இயர்ஸா இருக்கு. ஆமாங்க மேடம். வேற ஏதாவது தொந்தரவு இருக்கா? மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு மேடம். சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அவங்க வந்து ஸ்ட்ரோக் மாதிரி சொல்கிறாங்க. அவங்க 5 இயர்ஸாக ஸ்ட்ரோக் இருக்குன்றாங்க. ஸ்ட்ரோக் வரதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வாட் டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்குன்னு பார்க்கணும். அது 2 டைப் இருக்குது. ஒன்று பிளட் சப்ளை போகாமல் வர ஸ்ட்ரோக் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பிளட் வந்து லீக் ஆகிட்டு வர ஸ்ட்ரோக்ஸ் ஒன்று இருக்குது. அதில் என்ன ஸ்ட்ரோக் வந்து பார்த்தா காசஸ் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் வர இது இருக்கும். அது என்னன்னு பார்த்துட்டு, பட் யூஸ்வலி ஸ்ட்ரோக்ஸை இது மாதிரி பிளட் சப்ளைலாம் இருந்ததுன்னா கான்ஸ்டன்ட் ஃபிசியோதெரப்பி, அப்புறம் இப்போ நர்வ் ஸ்டிமுலேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அது மாதிரி பண்ணும்போது நியூ நர்வ் வில் ஸ்டார்ட் ஃபார்மிங். என்ன டிஃப்ரென்ஸ் பட் இப்போது அதர் ஆர்கன்ஸ் அண்ட் நர்வ்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நர்வ்ஸ் வில் டேக் அ லாங் டைம் டு ரீஜென்ரேட். இப்போ ஒரு கையில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ஒரு 1 வீக்கில் சரியாயிடுது, இல்லை 2 மேக்ஸிமம் 3 வீக்ஸில் சரியாயிடுது. போன் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா போன் 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணால் சரியாயிடுது. நர்வ்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக ரீஜென்ரேட் ஆகும். ஸோ இட் டேக்ஸ் லாங் மந்த்ஸ், about 6 months together or years together. அதுக்கு என்ன ஒரே பண்ணலான்னா, நீங்கள் பாசிட்டிவ் இம்பல்ஸ் கொடுக்க ரீஜென்ரேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். இப்போ குழந்தைங்களுக்கு தான் சொல்கிற மாதிரி, குழந்தைங்களுக்கு ஏன் நம்ம வந்து 0 to 1 years to 5 years we ask them to give maximum inputs. ஏன்னா அந்த டைமில் தான் ஜென்ரேஷன் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜென்ரேஷன் ஆகும்போது எவ்வளோக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நியூ நர்வ்ஸ் வில் பி ஃபார்ம்டு. அதே மாதிரி தான் எங்கேயும் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா சீக்கிரமாக ஃபார்ம் ஆகிடும். பட் எதுக்குன்னு பார்க்கணும். உங்களுக்கு ஸ்கேன் எம்ஆர்ஐ பிரெயின் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு எந்த இடத்துல ப்ராப்ளம்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல we have to treat the question. ஓகே, தொடர்ந்து பேசலாம். காலர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. வணக்கம், இது செக்அப். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், உங்களுடைய பெயர், எங்கிருந்து அழைக்கிறீங்க? நான் டாக்டர் விஜயகுமார் மேம். சொல்லுங்கள், தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய கேள்வி சொல்லுங்கள். மதுரையில் இருக்கு மேம். ஒய்ஃபுக்கு லங் கேன்சர் மேம். சொல்லுங்கள் சார். லங் கேன்சர் சார். சொல்லுங்கள் சார். நான் ஒரு ஆர்த்தோபீடியாட்ரிக் சர்ஜன் சார். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் டாக்டர். ஒய்ஃப் லங் கேன்சர் சார். என்ன ஏஜ் ஆகுது சார் ஒய்ஃபுக்கு? 62 சார். 62. எந்த லோபில் சார் இருக்கா? ரைட் சைடா, லெஃப்ட் சைடா, அப்பர் லோப், லோவர் லோப் இருக்கா? கன்ஃபார்மாக இருக்கா? லோவர் லோப். ஓகே சார். எப்போ டிரெக்ட் பண்ணீங்க? எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு? ஜஸ்ட் 5 இயர்ஸ் ஆகிடுச்சு சார். ஓகே, 5 இயர்ஸ் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு அப்போ நல்லா க்யூர் ஆகிருக்குன்னு தானே உங்களுக்கு. அப்புறம் இப்போ ரெக்கரன்ஸ் இருக்கா சார்? கடைசியாக பெட் ஸ்கேன் எதாவது பண்ணி பார்த்துருக்கீங்களா? ரெக்கரன்ஸ் இருக்கா? ரெஃபரன்ஸ் இருக்குது சார். நான் ஆர்த்தோபீடியாட்ரிக்ஸ் போயிட்டேன், அதனால் எனக்கு கேன்சர் பற்றி ஆன்காலஜி பற்றி கொஞ்சம் டஃப் தான் சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், நீங்கள் கேளுங்க சார். ஆக்சுவலி நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு இந்த ரேடியேஷன் கீமோதெரப்பிலாம் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார். ரேடியேஷன் கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பின்னு கொடுத்துருக்காங்க சார். இம்யூனோதெரப்பி கொடுத்துருவாங்க. இம்யூனோதெரப்பி இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் அனதர் கீமோதெரப்பி வேர் வி டார்கெட்டட் செல்ஸ் மட்டும் நம்ம டார்கெட் பண்ணுறது. எல்லாம் கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் திருப்பி எல்லாம் 5 இயர்ஸ் ஆன வச்சு ரிப்பீட் பெட் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். அது ஏதாச்சும் சின்ன இடத்துல மட்டும் லோக்கல் ரெக்கரன்ஸ் இருந்ததுன்னா, இப்போ அந்த இடம் மட்டும் இப்போ லோபெக்டமி மாதிரி பண்ணி ஆப்ரேட் பண்ணி எடுத்து விட்டுட்டிங்கன்னா இட் வில் பி மச் மோர் பெட்டர் அண்ட் யுவர் ரெக்கரன்ஸ் ரேட் வில் ஆல்சோ கம் டவுன் வெரி மச். ஓகே சார். வெதர் இது ரொம்ப கிரிட்டிக்கல் கேஸ்லாம், இது கிரிட்டிக்கலில் ஒன்றும் பயப்படுற மாதிரி ப்ராப்ளமேட்டிக் சொல்யூஷன் வர வாய்ப்பு இல்லை சார்? இல்லை சார், ஐ நாட் கெட் யூ கொஸ்டின். கம் அகைன். ப்ராப்ளமேட்டிக் சொல்யூஷன் ரொம்ப சிவியராக இல்லை சார். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் உங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளமேட்டிக்லாம் வருது இல்லை சார். when it is confined to one lobe வரும், ஒன் இது வச்சு we can ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிடலாம்.
ஆப்ரேட் வி ஹேவ் வெரி குட் சர்ஜன்ஸ் ஹியர் டு டூ ஆல் த ஆப்ரேஷன்ஸு. அதுக்கப்புறம் ஒரு 2 சைக்கிள் கீமோ கொடுத்துடலாம். அல்டிமேட்டாக உங்களுக்கு எதாவது வேணும்னா நம்ம ப்ரோட்டான் தெரப்பியே இருக்குது. ப்ரோட்டான் தெரப்பி கொடுத்துட்டிங்கன்னா எந்த ஏரியா இருக்கோ அந்த ஏரியா மட்டும் we can destroy பட் விதவுட் அஃபெக்டிங் நார்மல் டிஷ்யூஸ்லாம் அஃபெக்ட் பண்ணாமல் லங்ஸ் எல்லாம் அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். அந்த இடத்த மட்டும் டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். சர்வைவல் அண்ட் எவ்ரி திங் இஸ் வெரி குட். சின்ஸ் 5 இயர்ஸாக இருக்குன்னு சொல்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஐ திங்க் இட் இஸ் வெல் அண்டர் கண்ட்ரோல். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் ஃபுல்லாக கிளியர் பண்ணி விட்டுடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. கால் பண்ணதுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. வணக்கம், இது செக்அப். யாரெங்கிருந்து அழைக்கிறீங்க? ஓகே மேடம். வணக்கம் மேடம், என் பேர் பழனி மேடம். வணக்கம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க உங்களுடைய என் பேர் பழனி மேடம். சொல்லுங்க. எனக்கு வயிற்றுல கேன்சர் மேடம். எனக்கு என்ன கேன்சர் சார்? அந்த கேன்சர் ஆபரேஷன் பண்ண இதுல நாராயணி ஹாஸ்பிட்டல்ல. என்ன கேன்சர் சார்? புற்றுநோய் தான் சொன்னாங்க. அது கேன்சர்னா என்னன்னு சொல்லல. இல்லம்மா, எந்த இடத்துல புற்றுநோய்? வைஃபுக்கு மார்பில் வயிற்றுல இருக்கு. வயிறா? சரி, சொல்லுங்க. ஆமா, சீனி பைக்கும் பித்த பைக்கும் சென்டரா இருக்குதுன்னு சொன்னாங்க. சரிங்க சரிங்க. இப்போ வந்து அதான் இப்போ கீமோ போட்டுன்னு இருக்கு. 4 போட்டேன் சார். அதுக்கு சரிங்க. 4 ஊசி போட்டிருக்கேன். இன்னும் 2 போடணும். ரொம்ப வயிறு உப்பசமாவே இருக்கு. அது ஏன் சார்? இல்லை அந்த ஊசி போட்டால் அந்த மாதிரி தான் இருக்குமா சார்? ஊசி போட்டால் கொஞ்சம் டயர்ட் ஆகும் கொஞ்சம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பவர் ஊசி. அதுக்கு தகுந்தப்பறம் நீங்கள் நிறையா சாப்பிட்டுட்டு ஒன்றும் சாப்பிட முடியலாம். கொஞ்சம் ட்ரிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு டெய்லி இப்போ நியூட்ரிஷன் ட்ரிப்ஸ் எல்லாம் இருக்குது. இன்ட்ராலிபிட்ஸ், ஃபேட் எமல்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஹை கேலரிஸ் ஃப்ளூயிட்ஸே இருக்குது. அதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடச்சிடும். அப்புறம் வயிறு உப்பசமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பார்க்கணும். அது இடத்துல ஏதாவது அடப்பு இருக்கா, கேஸ் சேர்ந்துருக்கா, இல்லை இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா உங்களுக்கு ரேடியேஷன் தெரப்பி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா இல்லை வெறும் கீமோ தெரப்பி தான் பண்ணியிருக்காங்களா சார்? அப்புறம் பார்க்கலாம். அப்போ முடிச்சதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அவங்க ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க. ரேடியேஷன் கொடுத்துட்டு அப்புறம் அது டவுன் ஸ்டேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாசிபிளாக இருந்தால் ஃபுல்லாக அதை ஆப்ரேட் பண்ணி கூட எடுத்துடலாம். இப்போ ஸ்லோவாக ஒன்று பண்ணிட்டு வருவாங்க. கண்டினியூ பண்ணுங்கள். சின்ன சின்ன டயர்ட்னஸ், அதான் சின்ன சின்ன டயர்ட்னஸ்க்கெலாம் ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். அதுக்கு தகுந்தப்பறம் நீங்கள் அவங்க டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா ஆமாம், கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு 1 வீக்கு அப்படி தான் இருக்கும். அதுக்கு தகுந்தப்பறம் நீங்கள் டயட்டை கொஞ்சம் மாற்றிட்டு நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கிட்டு நிறைய ஜூஸஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அது டக்குன்னு செட்டில் ஆயிரும். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. 1 day 2 days செட்டில் ஆயிரும் சார். இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. டாக்டர், காலர் வெயிட் பண்றாங்க, பேசிடுங்க. வணக்கம், இது செக்அப். யாரெங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம். நான் கல்பாளத்துல இருந்து சுதாகர் மேடம். சொல்லுங்க உங்களுடைய கேள்வி. இந்த லெஃப்ட் சைடு கால்ல வந்து மேடம் 2010 வந்து கட்டி மாதிரி வந்ததுங்க மேல. அதை செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் செல் டியூமர்னு சொன்னாங்க. அது அப்போ ஆபரேஷன் பண்ணியாச்சு 2013. பண்ணிட்டு ஒரு 1 year வராம இருந்தது. மறுபடியும் 2014 மறுபடியும் வளர்ந்து இப்ப பெருசா வந்தது மேடம். மறுபடியும் கேட்டா அது ஏதாவது ஒரு செல்ஸ் கூட இருந்தா கூட அது மறுபடியும் வளர்ந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பெருசா வளர்ந்துருது. இப்ப மறுபடியும் கேட்டா மறுபடியும் ஆபரேஷன் தான் பண்ணணும் அப்படின்றாங்க. இது மறுபடியும் வந்துட்டே இருந்ததுன்னா இது எப்படி எத்தனை முறை ஆபரேஷன் பண்றது ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆயுர்வேதா ஏதாவது பார்க்கலாமா, இல்ல இது ஆபரேஷன் பண்ணாம இங்க பண்ண முடியுமா, அதை கிளியர் பண்ண முடியுமா? சார், உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் செல் டியூமர் வந்து அது ஒரு டைப் ஆஃப் கேன்சர் தான் அது. அது என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஆப்ரேட் பண்ணி எடுத்துருக்கீங்க. எடுத்த உடனே அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட்லாம் இன்னும் பண்ணாமல் இருக்கிறீங்க. அது யூஸ்வலாக ஆப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு இது மாதிரி அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா உங்களுக்கு சான்சஸ்லாம் இருக்குது திருப்பி வர்றதுக்கு. ஏன்னா அது ஏதாவது 1-2 செல்ஸ் அங்கே தங்கியிருக்கும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் ஆப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அது ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பக்கத்தில் அந்த ஏரியாவில் இருக்க அந்த கெட்ட செல்ஸு எது இருக்கோ அதெல்லாம் அதை டிஸ்ட்ராய் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கீமோதெரப்பியும் போட்டிருக்கணும். சின்ஸ் திருப்பி வர வச்சு இப்போ நீங்கள் வந்து கீமோதெரப்பியும் போடணும். கீமோதெரப்பி வந்து இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, டேப்லெட்ஸ் இருக்குது. அவங்க டாக்டர் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்தப்பறம் நீங்கள் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டிங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் 6 months 8 months போட்டுட்டு அப்புறம் டேப்லெட்ஸ்லாம் நீங்கள் ஒரு 4-5 years சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் திருப்பி வராது. இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ திருப்பி வளர்ந்துருக்கு, பெருசாக வந்திருக்குன்னா ஹோல் பாடி பெட் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கனால வேறு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிருக்கா, இல்லை அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கா, அது எவ்வளோ டீப்பாக உள்ள டிஷ்யூ எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ரபிளாக இருந்தால் ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணி அதை கட்டி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு சொன்ன மாதிரி ரேடியேஷன் கீமோதெரப்பியெல்லாம் பண்ணலாம். இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கட்டி கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா நீங்கள் அப்போ வந்து கீமோதெரப்பியும் ரேடியேஷனும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அது டியூமர் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம சர்ஜரி பண்ணி எடுத்து விட்டுடலாம். எடுத்துகிட்டு அப்புறம் டேப்லெட்ஸில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். கால் பண்ணதுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். டாக்டர், இப்போ இந்த புகைப்பழக்கத்தை நிறுத்துறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள்லாம் கையாளலாம்? சரி, நீங்கள் எவ்வளோ என்னென்ன பண்ணாலும் அன்லெஸ் யூ ஹேவ் அ வில் பவர், அன்லெஸ் ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போது
ஆல்டர்னேட் இதெல்லாம் இருக்குது. ஸ்மோக்லெஸ் சிகரெட்ஸ் இருக்குது, நிக்கோட்டின் பேச்சஸ் இருக்குது, நிக்கோட்டின் டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வில் ஹெல்ப் யூ ஃபார் சம் டைம். அது ரொம்ப க்ரானிக் ஸ்மோக்கர்ஸுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பண்ணோன்னா உங்களுக்கு அந்த நிக்கோட்டின் ஸ்டிமுலேஷனை இது வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் கொடுக்குது. ஸோ ஸ்மோக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஸ்மோக் பண்ணுற கெமிக்கல்ஸ் வருது, ப்ளஸ் ஹைட் வருது, லோக்கல் டிஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த நிக்கோட்டின் டேப்லெட்ஸ்லாம் உங்களுக்கு சாப்பிட்டாங்கன்னா அந்த ஸ்டிமுலேஷன் மட்டும் கொஞ்சம் இருக்கும், பட் மற்ற ஹார்ம்ஃபுல் இதெல்லாம் குறையுது. ஸோ சான்சஸ் ஆஃப் கெட்டிங் கேன்சர் அதெல்லாம் ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும். ஆனாலும் இதை வந்து எடுத்தோன்னா அது திருப்பி அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஒரு 5 டேப்லெட்ஸ் போடுவாங்க, அப்புறம் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லி அது குறைச்சி ஒரு ஸ்டேஜில் யூ ஹேவ் டு ஸ்டாப் தட். அதுவும் ஸ்டாப் பண்ணிடணும். இட் இஸ் ஆல்சோ நாட் குட் ஃபார் ஹெல்த். பட் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு இட் இஸ் ஒரு தூண்டல் மாதிரி. ஓகே ஓகே. இப்போ காலர் வெயிட் பண்ணுறாங்க, பேசலாம். வணக்கம், இது செக்அப் யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். நான் தென்காசிலேருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி. மேடம், என்னோட பொண்ணுக்கு வயசு வந்து 29 ஆகுது. அவளுக்கு வந்து தைராய்டுல கேன்சர் இருந்தது. 2017 டிசம்பர்ல ஆபரேஷன் பண்ணி எடுத்தாச்சு மேடம். அப்புறம் வந்து ரேடியோ அயோடின் ட்ரீட்மெண்ட் மதுரையில கொடுத்து இப்போ அவளுக்கு ஃபுல்லா கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரிசல்ட் கொடுத்து, அப்புறம் 2 குட்டி குழந்தைகளை வச்சிருக்கிறா. திருப்பி அவளுக்கு அந்த கால்சியம் நோடு எல்லாமே எடுத்துட்டாங்க மேடம். அந்த கால்சியம் நோடு எல்லாமே சுத்தி நோடு எடுத்ததுனால இப்போ டெய்லி கால்சியம் டேப்லெட் மட்டும் ஒரு 4-5 டேப்லெட் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அது தைராய்டு டேப்லெட்டும் 200 mg சாப்பிட சொல்லியிருக்காங்க. இப்படி டெய்லி டேப்லெட் அதிகமாக எடுக்க வேண்டியது இருக்கு. அதான் சரி, மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது வருமானு டாக்டர்கிட்ட கேட்கறதுக்காக. யூஸ்வலாக தைராய்டில் உங்களுக்கு வந்துருக்குது வந்து அது இருக்கிறதுலையே ஒரு நல்ல டைப் ஆஃப் கேன்சர் சொல்லலாம். அது ஆப்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த அயோடின் அப்ளேஷன் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு சிட்டிங் இல்லாட்டி 6 months கழிச்சு இன்னொரு சிட்டிங் கொடுத்தாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிரும் உங்களுக்கு. அப்படின்னா தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் தைராய்டு பேராதைராய்டு எல்லாமே சேர்த்து எடுத்துடுறாங்க. எடுத்ததுனா அந்த சுரப்பி உங்களுக்கு அதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுதோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக அது நீங்கள் லைஃப் லாங் டேப்லெட் சாப்பிட்டு தான் ஆகணும். தைராய்டு டேப்லெட்ஸும் சாப்பிட்டு ஆகணும். கால்சியம் டேப்லெட்ஸு நீங்கள் அது உங்கள் பாடி கால்சியம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டேப்லெட்ஸ் இல்லைன்னா இப்போ ஸ்ப்ரேஸ் கூட வந்திருக்கு, கால்சியம் ஸ்ப்ரேஸ்லாம் இருக்குது, நேசல் ஸ்ப்ரேஸ் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் a year நீங்கள் ஒரு தைராய்டு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. 5 years 6 years ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வர சான்சஸ் ரொம்ப கம்மி தான். அப்புறம் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஒன்ஸ் a year அப்புறம் அதே மாதிரி சீரம் தைரோக்ளோபின் பிளட் டெஸ்ட்லாம் இருக்குது, அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் 5 yearsக்கு. 5 years ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. இப்போ எப்படி பிபி மாத்திரை இது மாதிரி சாப்பிட்ற மாதிரி இது தைராய்டு டேப்லெட்ஸ் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்துருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் வராது. கால் பண்ணதுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இப்போது புகை பிடிக்கிறது, புகையிலை சாப்பிட்றதை நிறுத்திட்டோம் அப்படின்னா ஓரல் கேன்சர் வராமல் தடுக்க முடியுமா? எஸ், ஓரல் கேன்சர் வராமல் தடுக்கணும்னா இந்த ரீசனால் வராமல் தடுக்க முடியும். பட் அதுக்குன்ட்டு நீங்கள் அப்புறம் போர் ஓரல் ஹைஜீன், அப்புறம் சொத்தப்பால், ரொம்ப ஷார்ப் டீத்து அதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ஸு இதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேக்டர்ஸ்லேருந்து தடுக்க முடியாது. சரி, ஓரல் கேன்சர் வரதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 100 ரீசன்ஸ் இருந்ததுன்னா இந்த 2 ரீசன்லேருந்து நீங்கள் ஒரு அவாய்டிங் யுவர் செல்ஸ். இப்போ நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா பல் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அது ஷார்ப்பாக இருக்க விஷயம் அவங்களுக்கே தெரியாது. ஒரு வாட்டி பேசும்போது ஒரு வாட்டி சாப்பிடும்போது அவங்க நாக்கை கடிச்சிப்பாங்க, இல்லாட்டி சீக்கை கடிச்சிப்பாங்க. அது ரிப்பீட்டடாக இது மாதிரி கடிச்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த இடத்துல உங்களுக்கு அல்சர் ஃபார்ம் ஆகிட்டு அந்த அல்சர் வந்து ஸ்டார்ட் பிகமிங் கேன்சர். இதுக்கு என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 6 months டாக்டர்கிட்ட போயிட்டு டென்டிஸ்ட்கிட்ட போயிட்டு அதை அவங்க சொன்னீங்கனால அவங்க டூத்தில் ஸ்மூத் பண்ணி விடுவாங்க. அந்த கிரைண்டர் மாதிரி வச்சுருக்குறாங்க. அது ஒன்ஸ் இன் 6 months அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த ஸ்மூத் பண்ணிகிட்டே இருந்தால் 99% உங்களுக்கு ஒன்றும் வராது. அப்படி நீங்கள் போகும்போது அவங்க ஓரல் ஹைஜீன் அவங்களே பார்த்துருவாங்க, உங்களை கைட் பண்ணுவாங்க. ஐ திங்க் 6 months வரை நீங்கள் டென்டிஸ்ட் பார்க்கறது இஸ் வெரி குட் ஹேபிட். ஓகே, தொடர்ந்து பேசலாம். காலேஜ் வெயிட் பண்ணாங்க. வணக்கம், செக்அப் யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்கள் சார். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்கள் சார். மதருக்கு cervical கேன்சர் சார். cervix சார். சார் cervix சார். சரிங்க சார். cervical கேன்சர் லாஸ்ட் 1.5 years அந்த ப்ராப்ளம் இருக்கு சார். சரிங்க சார். I'm a MD radiologist சார். ஓ, வெரி குட். சொல்லுங்கள் சார். MD radiologist சார். ஸ்டான்லியில் ஒர்க் பண்ணுறேன் சார். சொல்லுங்கள் சார்.
ஸ்கேனில் பார்த்தேன் சார். ஒன்று cervical லைட்டாக சிம்டம்ஸ் இருந்துச்சு சார். கொஞ்சம் எல்லாம் அவங்க பெயின் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க cervicalல. சரிங்க, பெட் ஸ்கேன் எதாவது பண்ணி பார்த்தீங்களா சார்? அது பண்ணி பார்க்கல சார். பெயின் இருக்கு இல்லை ரெகுலர் பெயினா இல்லை சார், ரெகுலராக பெயினிங் இருக்கு சார். சரிங்க சார். அந்த 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 ட்ராக்ல யூரோஜென்டல் ட்ராக்ல ஓகே. அந்த பெயினிங் சிம்டம்ஸ் லைட்டாக இருக்குது சார். அதுக்கு ரேடியாலஜிஸ்ட் நான் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு கெஸ் பண்ணிட்டேன் சார். ஸ்கேன்லையும் பார்த்துட்டேன். ஒன்றா ஆனால் சிம்டம்ஸ் அப்பப்போ பெயினிங் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க சார். இது ஒன்றும் பெரிய ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா சார் அவங்களுக்கு? கொடுத்துருக்கு சார் ரேடியேஷன் தெரப்பி. சரிங்க சார். இது யூஸ்வலாக என்ன ஆகுனா லெஸ் தென் 1% ஆஃப் த விமனுக்கு மாதிரி ரேடியேஷன் கொடுக்கும்போது அந்த யூரித்ராவில் உங்களுக்கு வந்து இதாகிடும் சார். அந்த மியூக்கோஸா வந்து டீஜென்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு அப்புறம் இந்த இட் ஸ்மால் ஐலண்ட்ஸ் ஆஃப் அல்சர்ஸ் மாதிரி இருக்கும். தட் வில் ப்ரொடியூஸ் கொஞ்சம் பெயின் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணி பார்க்கலாம், ஒரு சிஸ்டோஸ்கோப்பி மட்டும் பண்ணி பார்த்துருங்க. சிஸ்டோஸ்கோப்பி பண்ணும்போது அந்த யூரித்ராலாம் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு அதில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துருங்க, ஏதாச்சும் அல்சரேஷன்ஸ்லாம் இருக்குன்னாட்ட. பட் ரெண்டாவது இன்னொரு ரீசன் வந்து ரேடியேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து யூரித்ரா கொஞ்சம் ஸ்ட்ரிக்சர்ஸ் வரும். அதனால கூட அப்பப்போ பெயின் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த யூரின் போகும்போது அது மாதிரிலாம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணும்போதெல்லாம் பெயின் வரும். அதுக்கு ஒரு வாட்டி சிஸ்டோஸ்கோப்பி பண்ணாலும் அந்த ஸ்ட்ரிக்சரும் ரிலீஸ் ஆயிரும். திஸ் இஸ் டயக்னோஸ்டிக் அண்ட் தெரப்பட்டிக்கும் இதே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பெட் ஸ்கேனில் ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் இது மட்டும் பண்ணி பாருங்கள். அப்படியும் தேவை இருந்ததுன்னா யூ கேன் புட் சம் லோக்கல் அனஸ்தெட்டிக் ஆர் கேஒய் ஜெல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு. உங்களுக்கு அது ஒன்றும் பெரிய வரி பண்ணிக்க வேண்டியதில்லை டாக்டர். கால் பண்ணதுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. வணக்கம், இது செக்கப். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம். நான் சிவகமாட்டத்திலிருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா உங்களுடைய கேள்வி. எங்க வீட்டுக்கார் வந்து சிவகமாட்டத்திலிருந்து பேசுறேன் மேடம். தொடர்ந்து பேசலாம். எங்க வீட்டுக்கார் 7 வருஷம் ஆச்சு. ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ஸ்ட்ரோக் வந்தனால வாயோட சேர்த்து அப்படியே வாய் அதோட சேர்த்து இழுத்துக்குச்சு மேடம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா. டிவி வால்யூம் கம்மி மேடம். வாய் பேச முடியல. இப்ப செக்அப் வந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்காரு. கம்மி பண்ணு மாத்திரை சாப்பிட்டு இருக்காரு. இது எப்படி மேடம் நாங்க ஆபரேஷன் பண்ணா சரியாயிருமா வாய் கை? அம்மா, இது உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருக்கிறதுல வந்து உங்களுக்கு ஃபேஷியல் நர்வெலாம் அஃபெக்ட் ஆகுதுன்னா மூஞ்சிக்கு வர நர்வ்ஸு, அப்புறம் மூஞ்சை கண்ட்ரோல் பண்ணுற வாயெல்லாம் ஓப்பன் பண்ணுற நர்வ்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கு உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து அது ஸ்டிஃப்னஸ்லாம் இருக்குது. அதோடு சேர்த்து கொஞ்சம் பார்க்கின்சோனிசமும் இருக்கான்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வரதுக்குள்ள பார்க்கின்சோனிசம்னு ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன ஆகுனா கொஞ்சம் மசில்ஸ்லாம் கொஞ்சம் ரிஜிட் ஆயிரும். அது உங்கள் நரம்பு டாக்டர் பாருங்கள். இது மாதிரி பார்த்துட்டு எம்ஆர்ஐ எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அது நர்வ் ட்ராக்கிங் ஒன்று இருக்குது. அந்த நர்வ்ஸில் எங்கே அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்கள். எம்ஆர்ஐ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது அந்த நரம்பில் ஏதாச்சும் பிளாக்கு கம்ப்ரெஷன் அது மாதிரி இருந்ததுன்னா அதை ரிலீஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இது பார்க்கின்சோனிசம் மாதிரி அசோசியேட்டட் இருந்தால் அதுக்கு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா மசில் கொஞ்சம் ரிஜிடிட்டிலாம் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொஞ்சம் வாயத்தெல்லாம் திறக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒன்ஸ் ஸ்ட்ரோக் வந்ததுனால நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அந்த மசில் ஸ்டிமுலேட்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கனால கொஞ்சம் ஓவர் த இயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பவர்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்கள் நரம்பு டாக்டர் பாருங்கள். தே வில் கைட் யூ. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கால் பண்ண